இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அதிகாரம் புதிய உடன்படிக்கையின் நற்செய்தியின் மகிமை, ஊழியர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் துன்பங்களுக்கு மத்தியில் விசுவாசிகளை தாங்கும் நம்பிக்கை ஆகியவற்றை வலியுறுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் 6 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1-2 வசனங்களிலே புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆவதா 3-4 வசனங்களிலே மறைக்கப்பட்ட சுவிசேஷத்தை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3ஆவது பகுதியாக 5-6 வசனங்களிலே கிறிஸ்துவில் தேவனுடைய மகிமையை பற்றிய அறிவின் ஒளி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 4ஆவது பகுதியாக 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் களிமண் பாத்திரங்களில் ஆண்டவர் வைத்திருக்கின்ற புதையலை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 5ஆவது பகுதியாக 13லிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆவது பகுதியாக 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நித்திய நம்பிக்கையை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியம் தேவனுடைய இரக்கத்தினால் வருவதால், மனித தகுதியினால் அல்ல, தேவ பலத்தினால் இருக்கின்ற காரணத்தினாலே மனம் தளரவோ அல்லது இந்த உலகத்திலே அதை செய்ய முடியாது என்று கைவிட்டு விடவோ முடியாது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. புதிய உடன்படிக்கையின் பரிசுத்த ஆவியானவர் தந்த இந்த ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் ஆண்டவரிடமிருந்து இரக்கம் பெற்றிருக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். இதைத்தான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கை இரக்கத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து, மனுஷருடைய மனசாட்சிக்கும் தேவனுக்கு முன்பாகவும் எங்களை உத்தமரென்று விளங்க பண்ணுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி உத்தமமாய் தேவனுக்கு முன்பாய் இது செய்ய வேண்டிய கடமை. ஆகவே எரேமியா தீர்க்கதரிசி 48ஆம் அதிகாரத்தின் 10ஆவது வசனத்திலே சொல்லப்பட்டபடியாய் கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பதன் அடிப்படையிலே நாம் ஆண்டவருடைய சாபத்தை பெற்றிராதபடி மிகவும் வல்லமையாய் ஊக்கத்தோடு மிகுந்த உண்மையோடு தாழ்மையோடு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவர்களுக்கு விரோதமாய் கடிந்து கொண்டு கர்த்தருடைய பணியை உண்மையாய் செய்ய அழைக்கப்பட்டோம். இந்த நற்செய்தியானது கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மறைக்கப்பட்டதும் மற்றவர்களுக்குள்ளே வெளியாக்கப்பட்டதுமாக காணப்படுகின்றது. 4ஆம் அதிகாரத்தின் 4ஆவது வசனத்திலே தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆண்டவருடைய சத்திய சுவிசேஷத்தின் ஒளியை அறிந்திராதபடிக்கு அவிசுவாசிகளுக்கு இந்த வசனங்கள் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுகின்ற குருடாக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் 19ஆவது வசனத்திலே ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்படியே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்ளாதபடி அவருடைய இருதயங்களை குருடாக்கி போட்டதை நாம் காண முடிகின்றது. தற்காலத்திலுள்ள பெரிய நடவடிக்கைகளில் ஒன்று, அவன் வல்லமையோடு தற்காலிகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கின்றான். ஆண்டவருடைய வசனத்தை மக்கள் புரிந்து கொள்ளாதபடி குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கின்றான். தங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்காதவர்கள் பிசாசின் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறார்கள்.
அவர்கள் ரட்சிக்கப்படாதபடிக்கும் சத்தியத்தை அறியாதபடிக்கும் சுவிசேஷத்தின் மகிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கும் அவர்கள் கண்களை இப்பிரபஞ்சத்தின் அதிகாரி குருடாக்கி வைத்திருக்கிறான். இது ஒரு அபாயகரமானது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களோ ஜெபத்தினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் ஆண்டவருடைய வசனத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க கடனாளிகளாயிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது. 4ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்திலே, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் என்று தன்னுடைய நிலைமையை குறித்து பவுல் அப்போஸ்தலர் கொரிந்திய சபைக்கு எடுத்து கூறுகின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நம்மிலும் இருக்க கடவது என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருந்தது என்பதை வர்ணிக்கின்றார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். ஆகவே இப்படியாய் தன்னையே தாழ்த்தின இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்திற்கு காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 6வது வசனத்திலே, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். மக்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆகவே ஜீவ ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் அவரை பின்பற்றி இந்த ஒளியை மற்றவர்களுக்கு பறைசாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவாகிய இந்த பெரிய பொக்கிஷத்தை நாம் மண்பாண்டங்களாகிய நம்முடைய சரீரத்திலே பெற்றிருக்கிறோம். ஆகவே இது ஒரு புதையலாய் நற்செய்தி நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஜீவனும் வல்லமையும் நாம் களிமண் பாத்திரங்களைப் போல சாதாரணமானவர்கள், நொறுங்கக்கூடியவர்கள், அழிந்து போகக்கூடியவர்கள், ஆனால் அவற்றையும் தாண்டி கர்த்தருடைய பலத்தினாலே நமக்குள்ளாக இந்த சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான துன்பங்களை, நெருக்கடிகளை, துன்புறுத்தல்களை, பாடுகளை அனுபவித்தும் மன உறுதியோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவித்து கொண்டிருந்தார். 7வது வசனத்திலே, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் சுவிசேஷத்தை நம்முடைய சரீரமாகிய மண்பாண்டங்களிலே பெற்றுக்கொண்டு வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில வேளைகளிலே வருத்தம், கண்ணீர், துன்பங்கள், பலவீனங்கள், பயங்கள், நோய்கள், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலைமைகள் ஆகியவை மண்பாண்டங்களாகிய நம்முடைய நிலைமையாய் இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய அற்பமான மண்பாண்டமான சரீரத்தை தம்முடைய மகிமையான அழியாத வல்லமையான சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றக்கூடியவர். ஆகவே இந்த உலகத்திலே நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பத்திலும் ஆண்டவருடைய வல்லமையினாலும் அவருடைய அன்பினாலும் நாம் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பலவீனம், துன்பங்கள், வேதனைகள் இவை அனைத்தும் நமக்கு வரும்போது கிறிஸ்துவின் பெருக்கமான கிருபை நமக்குள் பெருகி நம்மை வழி நடத்துகிறது, நமக்கு வெற்றியை தேடி தருகிறது. இதைத்தான் 8வது வசனத்திலே, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை. எந்த பக்கத்திலும் நெருக்கப்படலாம், ஆனால்
நம்மை விட்டு ஆண்டவர் விலகாதவராக இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நம்மை விட்டு விலகாத கைவிடாத ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கின்றார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 35வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் எந்த அளவுக்கு பவுல் நெருக்கப்பட்டார் என்பதையும், இந்த நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் எனக்கு போதுமானவர், அவருடைய அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது என்பதை குறித்தும் சொல்லுகின்றார். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று தன்னுடைய ஆணித்தரமான விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார். 9வது வசனத்திலே, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. துன்பம் என்பது ஆண்டவரை பின்பற்றுகிற நம்மோடு உடன் பிறந்த ஒன்று. இந்த உலகத்திலே பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகையும் நாம் செய்வோம். பாடுகளின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இதை உணர்ந்த சங்கீதக்காரர் 37ஆம் சங்கீதம் 24வது வசனத்திலே, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்ற விசுவாச அறிக்கையை செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பலத்தினாலே நாம் தாங்கப்பட்டு வருகின்றோம். 10வது வசனத்தின் பின்பகுதியிலே, இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்றும், 11வது வசனத்தின் பின்பகுதியிலே, உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் என்றும், எப்படியாய் கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்திலே பாடுகளை அனுபவித்து சுயவெறுப்பு, துன்பம், ஏமாற்றம், பாடு ஆகியவற்றை நாம் வாழ்க்கையிலே சகித்து கிருபையின் ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது கூறப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து மனம் தளராதபடி தொடர்ந்து கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்பதை குறித்து 13ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து எழுதப்பட்டு 15வது வசனத்திலே, கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ அழைக்கப்பட்டோம். நாம் நித்திய நம்பிக்கையோடு நித்திய காரியங்களுக்காக ஊழியம் செய்கின்றோம். 16வது வசனத்திலே, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்றது. புறம்பான உலகத்திற்குரிய சரீரம் அழிந்து போகலாம், ஆனால் உள்ளான ஆத்துமாவிற்கு ஆவிக்குரிய அந்த மனுஷன் புதிதாக்கப்பட்டு கர்த்தருக்கென்று நாம் வாழுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். இதைத்தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகி மறுரூபமாகி வாழ அழைக்கப்பட்டோம். 17வது வசனத்திலே, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்றும், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆகவே நித்தியமானவைகளை நாடி தேடி வாழ அழைக்கப்படுகின்றோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். ஆகவே இந்த உலகத்தின் பாடுகள் வர இருக்கின்ற நித்திய மகிமையை நாம் பார்க்கும்போது ஒன்றுமில்லை, அதோடு ஒப்பிடவே முடியாது. ஆகவே விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவோடு எழுந்த நாம் மேலானவைகளையே தேடுவோம், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடி நித்தியத்தை பெற்றுக்கொள்ளுவோம். இந்த பாக்கியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.